ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்காமலே ஒரு சமையல். அது என்ன சமைக்காமலே ஒரு சமையல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த சமையலுக்கு நம்ம சமைக்கவே வேணாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி, தேவைப்பட்டால் பச்சை மிளகா சேர்க்கலாம், மிளகாய் பொடி, உப்பு, காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இது பண்ண போகிறோம். சின்ன வெங்காயத்தை தோலை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அது கூடவே தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ரசம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தொண்டை வலி எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கூடவே பச்சை மிளகா கூட ஒரு 1 அல்லது 2 கீரி போட்டுக்கலாம். லெமன் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் லெமன் சேர்க்கலை, ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கை வச்சு நல்லா பிணையும் போது அந்த உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாமே அதோடு சேர்ந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அர்ஜென்ட்டுக்கு இதை நம்ம பண்ணிவிட்டு, வெறும் சுடு சோறாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய சோறாக இருந்தாலும் பரவாயில்ல, சோறில் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு பிணைஞ்சி இதை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.